பூலோகத்துல மக்கள் கலங்கி நிக்கிறாங்க. மருந்தே இல்லாத தொத்துணை பாவம் கண்ணாவாங்க. ஆமாம் பாமா, இது ஒரு சோதனை காலம். மக்கள் இதையும் கடப்பார்கள். மனித சக்தி பெரும் சக்தி. ஒரு பெரிய வழி வரும் வரை இருக்கும் வழிதானே பெரியது. மக்கள் கஷ்டப்படுவதை என்னால் சகிக்க முடியவில்லை. சகியே, இது அவர்களுக்கு சகிக்கும் காலம், சுகிக்கும் காலம் வந்து கொண்டே. என்கிட்ட பேசவே நேரம் இருக்காது. எங்கேயோ யோசனை போயிடுமே. பூலோகத்துல பாருங்க, மக்கள் சண்டை போட்டாலும் ஜாலியா இருக்காங்க. என் பாமா, என் நண்பன் குசேலன் என்னை தேடி வந்திருக்கிறான். அவன் வாசம் என் சுவாசத்தில். கொஞ்சம் பொறு, அவனை அழைத்து வர சொல்லுகிறேன். ஆஹா, என் அருமை கண்ணா, ஆயர்பாடி நாயகனே, அறியும் அனைத்திலும் அவர் அமர்ந்திருக்கும் ஹரியேன். அறியேன் உன்னை அன்றி எதுவும் அடியேன். நோ நோ, சோஷியல் டிஸ்டன்சிங், சோஷியல் டிஸ்டன்சிங். கண்ணா தள்ளி நில்ல. குசேலன்னா இந்த சானிடைசர் யூஸ் பண்ணுங்க. ஒரு கடிஜோக் சொல்லலாம். கிருஷ்ணா இருக்கும்போது நிறைய சானிடைசர் கிடைக்கும். ஏன் தெரியுமா? கிருஷ்ணரை சுத்தி நிறைய மாடுகள் இருக்கும். மாடுகள் சாணி போடுமா, அப்ப நமக்கு நிறைய சானிடைசர் கிடைக்கும். சரி 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 சரி, என்ன ஓட்ட வேண்டாம். எதற்கு இந்த கொரோனா? பாவம் மக்கள். பாத்தியா பாமா, குசேலன் நேரா விஷயத்துக்கு வரான். ஏன் தெரியுமா? 3 நிமிஷத்துக்கு மேல யாருமே வீடியோ பார்க்க மாட்டாங்க. அதுவும் டிக்டாக்கில் 1 நிமிடம் மேல வீடியோ அப்லோட் ஆகாது. குசேலா, மனிதர் தான் செய்த பாவங்களுக்கு இயற்கை பழி வாங்கிறது. பூலோகம் முழுவதும் ரெஃப்ரெஷ் ஆகிறது. ஒரு கம்ப்யூட்டர்ல வைரஸ் போனால் அதை ரெஃப்ரெஷ் செய்வோமோ அதை போல தானே கண்ணா? சரி, அதனால் என்ன நன்மை கண்ணா? உலகத்துக்கு நன்மை இல்லாத ஒரு விஷயத்தை என் கண்ணன் செய்ய மாட்டான். என்ன நன்மை என்பதை வீடியோ ரெக்கார்ட் செய்வது நல்லது தங்கை. ஆமாம் பாமா, ஒரு விஷயம் எதுக்கு செய்கிறோம் என்று பூலோகம் முன்னோர்கள் சொல்லவே இல்லை. அதனால்தான் கிருஷ்ணன் சொல்லுவதை பூலோகத்தில் பிஜிபி அபிஷியல் ரோல் சேனலில் போடுறாங்க. குசேலா, நல்ல எண்ணத்துடன் செய்யும் காரியம் லேட் ஆனாலும் நிச்சயம் ஜெயிக்கும். சுத்தம் சுகாதாரம் மீண்டும் ஆட்சிக்கு வந்துவிட்டது. கூட்டமாக கூடி மக்கள் வெட்டி பேச்சு பேசுவதில்லை. சூதாட்டம், மது போன்றவை மக்களை விட்டு வெகு தூரத்தில். கொலை, கொள்ளை, கற்பழிப்பு என்ற செய்திகள் தினத்தந்தில் வரவே இல்லை. அடுத்தவங்களுக்கு உதவி செய்யும் நல்ல குணம் எல்லோருக்கும் வந்துவிட்டது. உயிர் பயம் எல்லோருக்கும் வர ஆன்மீகம் பூமியில். நல்ல உணவை வீட்டிலேயே உண்பதால் மக்களுக்கு ஆரோக்கியம். இதன் தாக்கமும் ஆக்கமும் மக்கள் உணர்வார்களா கண்ணா? இது பாரதமும் மக்கள் உயிர் முக்கியம் என்பதால் கடைகளையும் ஆபீஸ்களையும் மூட சொல்லி உத்தரவு. தேச மக்கள் உயிர் முக்கியம் என்பதால் தானே பிரதமர் கர்ஃபியூ அறிவித்தார். மனிதர்களுக்கு உயிர் ஆசை விடவே விடாது அல்லவா கண்ணா? ஆனா மக்கள் செய்த பாவம். சுத்தமான காத்து இருக்கு, ஆனா மக்கள் மாஸ்க் போட்டு இருக்காங்க. கங்கை ஆறு கூட சுத்தமாகி விட்டது. பூலோகத்துல எல்லா கோயிலும் மூடிட்டாங்க. அதனால் என் கண்ணனுக்கு தொல்லையே இல்லை. கண்ணா, இதுக்கு விடுவு இருக்கா? ஏழை மக்கள் பாவம், அவங்களுக்கு சம்பாதமே இல்ல. எல்லாமே கர்மாதான் குசேலா. வாழ்க்கை ஒரு சக்கரம். மேல இருக்கிறவன் கீழே போவான், கீழே இருக்கிறவன் மேல போவான். ஏழைகளுக்கு இப்போ யார் ஹெல்ப் பண்றாங்களோ அவர்கள் என் கண்ணனுக்கு நெருங்கியவர்கள். ஏழ்மையில்தான் மனிதன் புனிதமாயிருது. இருக்க நிலையில் மனிதன் எல்லாத்தையும் தூக்கி எறிவான். வடிக்கப்பட்ட நிலையில் சில பேர் மேல இருப்பாங்க. அவர்கள் சக்கையாய் போவதில்லை. பாவமும் புண்ணியமும்
2 தண்டவாளங்கள் ஒன்று பார்த்தாலும் சேராது. அருமையன் தூய் பாமா, அதுவும் செல்லும் எஞ்சில் தான் வாழ்க்கை. அதில் இருக்கும் பெட்டிகள் தான் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 40 நாளில் மனிதர்கள் செய்யும் பாவம் குறைந்து விட்டது. பூமியின் சூடு குறைய இயற்கை மகிழ்ச்சியுடன். நிச்சயம் எல்லாம் சரியாகி பூலோகம் சிரிக்கும் கண்ணா. சரி சரி, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. என்ன கொண்டு வந்திருக்க எனக்கு? இதோ உங்களுக்காக பூலோக ஸ்ரீ கிருஷ்ணா மைசூர் பாக் கொண்டு வந்திருக்கேன். பார்த்தாயா கண்ணா, இவர் இலையாக இருக்கும்போது அவளை கொடுக்க தயங்கிய மனிதர் இப்பொழுது பணக்காரனாகியுடன் பூலோக கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் மைசூர் பாக் கொண்டு வந்திருக்கிறார்கள். மனிதன் எந்த நிலை சென்றாலும் இருந்த நிலையை மறக்க கூடாது. பரித்ராணாய சாதுனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனாதாய சம்பவாமி யுகே யுகே.